பிறந்த தேதி சொல்லுங்க. 9 9 செப்டம்பர் 9 செப்டம்பர் 1977. 1977. பிறந்த நேரம்? ஆமா, 9 செப்டம்பர் காலையில 1:28 AM. 1:28 AM. பிறந்த இடம் ஐயா? சிவகாசி. சிவகாசி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. 9 மிதுன ராசி, மிதுன லக்னம். மிதுன ராசி, மிதுன லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? ஆமா, இது இப்போ கேது திசை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து வர்ற 2 புத்தி எப்படி இருக்கும், என்ன ஏது, அதை பத்தி வேலைக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு அதை பத்தி கேட்கணும். கேது திசையில சனி புக்தி வரப்போகுது. இப்போ ஜெர்மன்ல இருந்து பேசுறீங்களா? ஜெர்மன்ல என்ன டைம் அப்ப? இப்போ மத்தியானம் 4 மணி இருக்கு. வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க, வாழ்த்துக்கள். சரி, உங்களுடைய இந்த தொண்டு ஒரு பெரிய தொண்டு பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு எனக்கு வாழ்த்த வயதில்லை, அதனால வணக்கம். சாதாரண விஷயம், கடவுள் கொடுக்குற அனுகிரகம், அவ்வளோதான். நம்மனால ஒன்றுமே கிடையாது. தெய்வம் பரம்பொருள் இதை செய் அப்படின்னு கட்டளை போடுது, அதை நம்ம செய்கிறோம், அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. சரி, உங்களுக்கே ஜோசியம் நல்லா வருமே, சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, கொஞ்சம் தாத்தமா இருக்கு. ஜோசியம் அவ்வளோலாம் தெரியும். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அது அஷ்டம சனி சமயத்துல கேது பேச்சு அது ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் தான் ஜோசியம் போனது. எத்தனை வருஷமா ஜெர்மன்ல இருக்கிறீங்க? நான் 4 வருஷமா இருக்கேன். திரும்பி வந்துடுவீங்க. 12ஆம் இடம் சுபத்துவமாக இல்லை. 12ஆம் இடம் சுபத்துவமாக இல்லைனாலே திரும்பி வந்துடுவீங்க. ஓகே, சரி சரி. அல்லது இந்த 1:28ன்னு சொல்றீங்கல்ல, 1:28ன்னு சொல்றீங்கல்ல டைமு. ஆமா, இதோட அக்யூரேட்ல நான் சந்தேகப்படுவேன். நீங்க 4-5 வருஷம்ன்றீங்க, கேதுசில வந்துட்டீங்க. உங்களுக்கு சுக்கிரதிசை கடகத்தில் இருக்கனால அதை நீட்டிக்கும். உங்களுக்கு தொடர்ந்து இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கா, திரும்பி வந்துடணும்ன்ற எண்ணம் இருக்கா? அது கடவுள் கொடுத்த வழிதான், நான் எதுவும் யோசனை எதுவும் இல்லை. அப்படின்னா திரும்பி வந்துடுவீங்க. ஏன்னா சில பேர் இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க, மிதுன லக்னம் தான். கடக லக்னமாக ஒரு வேளை பிறந்திருந்து 1 மணி நேரம் தள்ளி 2:30 மணிக்கு பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே இருக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. அப்போ 8-12 சுபத்துவம் வந்துடும். ராகு கேது தசைகள் வெளிநாட்டு பயணத்தை கொடுக்கும். இன்னொன்று, கடகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வெளிநாட்டு அமைப்பை நீட்டிக்கும். ஆனாலும் ஃபைனலாக தாய்நாட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிடும் 60 வயசுக்கு மேலே. சரி, இந்த அமைப்பில் தான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்குது. மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தால் ஜோதிடம் வரும். அது புதன் பாபத்துவமாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஜோதிட அறிவு. மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்தனால உங்களுக்கு ஜோதிடத்தில் நீங்கள் கேது தசைன்னு சொல்லும் போது ஜோதிடத்தில் ஒரு ஆர்வம் இருக்குன்னு தான் அர்த்தம். கடைசி 2 புக்திகள், சனி புக்தி நல்லா இருக்காதுங்க. நவம்பருக்கு பிறகு வரக்கூடிய சனி புக்தி சூரியனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால கேது சில சனி புக்தி கொஞ்சம் டல் அடிக்கத்தான் செய்யும். 11ஆம் மாதம் வர்ற 11ஆம் மாதத்துலேருந்து 1 வருஷம், அதாவது 2025 சுமாராக தான் இருக்கும். கேது தசை புதன் பக்தி ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். ஆனா சுக்கிர தசை எக்ஸலண்டா இருக்கும். சுக்கிர தசை தனிச்சு 2ஆம் வீட்டுல இருக்கிறது யோகம். கேது தசையை விட உங்களுக்கு சுக்கிர தசை நல்லா இருக்கும். சரிங்களா? இப்ப பண்ற வேலை எதுவும் பிரச்சனை எதுவும் வருமா? அந்த மாதிரி வேலை எதுவும் மாற்றம் எதுவும்? வேலையில மாற்றம் இருக்குங்க. அக்டோபர் நவம்பர்ல மாற்றம் வந்துடும். கண்டிப்பா மாற்றம் வரும். உங்களுக்கே அது தெரியுங்க. கிட்டத்தட்ட அதை வேலையில ஒரு மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்குது. இப்ப உண்மை அதுதான். ஆமா, அதான் உண்மை. அதுதான் உண்மை. சூரியன் சனி சேர்ந்துட்டாலே சனி வேலை செய்ய மாட்டார். இப்போ இருக்கிற வேலையில உங்களை தூக்குறதுக்கு, உங்களை நகர்த்துறதுக்கான வேலைகளை சனி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இதில் டைம் ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்னா வந்தால் கூட 1 மாதம் முன்ன பின்னா வரும். அடுத்து தீபாவளிக்கு பிறகு டிசம்பரில் இந்த இடத்துல நீங்கள் இல்லை. அப்படின்னா வேலை எதுவும் கிடைக்குமா அடுத்து? அதெல்லாம் கிடைக்கும். 10ஆம் இடத்துல கேது இருக்கிறது, ராகு இருந்தால் தான் பிரச்சனை. அதெல்லாம் வேலையெல்லாம் கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிறத விட நல்ல வேலை கிடைக்கும். ரொம்ப நல்லது. இருந்ததை விட நல்ல வேலை கிடைக்கும். சும்மா ஒரு 1 மாதம் 1.5 மாதம் ஏதாவது ஒன்று பண்ணுவார். கடைசி கொஸ்டின் கேளுங்க. ஹலோ, கேளுங்க, கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எங்க ஊர்ல வீடு எதுவும் கட்டுறதுக்கு வழி இருக்கா இல்ல? அது
சுக்கிர தசையில ராகு உண்டுங்க. நாலாத்துல இருக்கிறதுனால அது சுக்கிர தசையில உங்க ஊர்ல வீடு கட்டுவீங்க. சொந்த ஊர்ல எதுவும் வீடு எதுவும் கட்ட முடியுமா? சுக்கிர தசையில உங்க வீடு சுயபக்தியில வீடு கட்டுவீங்க. 2027 வீடு கட்டுவீங்க. வீடு இருக்கும், கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. 27ல சொந்த ஊர்ல வீடு கட்டுவீங்க. அனைத்ததற்கு நன்றி ஐயா.